வணக்கம் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுஷ்லான் ஷேரோட டீட்டெயில் அனாலிசிஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சுஷ்லான் ஷேர் பார்த்தீங்கன்னா இது என்ன கம்பெனினா பார்த்தீங்கன்னா ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடர் கம்பெனி. ஸோ இங்கே விண்ட் டர்பைன்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி அதை லே பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லீடிங் ரெனியூவபிள் எனர்ஜி ப்ரொவைடர். இவங்களோட ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா 17 கண்ட்ரீஸில் இருக்குது. ஸோ எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அவுட் ஆஃப் புனே. ஸோ எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கேம்பஸ் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் லீடு, ஸோ அதாவது லீடர் ஆஃப் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் டிசைன். ஸோ இவங்களோட கேம்பஸ்க்கு பிளாட்டினம் லீடு சர்டிஃபைட் கேம்பஸ் ஆஃபர், சாரி, கிரிகா 5 ஸ்டார் ரேட்டட் கேம்பஸ். ஸோ இவங்களோட கேம்பஸ் பார்த்தீங்கன்னா லீட் அண்ட் கிரிகான்னு சொல்ல போகிற 2 சர்டிஃபைட் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களோட கேம்பஸ் நல்ல க்ரீனரியாக ஸோ எங்கள் கேம்பஸ் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் க்ரீனரி கார்பரேட். ஸோ எங்களோட எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா விண்ட் டர்பைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே S52ல் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா S144. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றும் டிஃப்ரெண்ட் ரோட்டார் டயமீட்டர். ஸோ இங்கே ஒரு சின்ன ரோட்டார் டயமீட்டர் ஆரம்பித்து 52 மீட்டர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 144 மீட்டர் தான் எங்களோட பெரிய ரோட்டார் டர்பைன். ஸோ அது மாதிரி இந்த டர்பைனோட ஹப் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா 75 மீட்டர் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 160 மீட்டர் வரைக்கும் உங்களோட ஹப் ஹைட் இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹையர் ரோட்டார் ப்ளஸ் ஹையர் ஹப் ஹைட். ஸோ அப்படி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ஹையர் எனர்ஜி. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா துல்சி ஆர் தாந்தி. ஸோ மிஸ்டர் துல்சி ஆர் தாந்தி தான் இந்த கம்பெனி ஃபோன் பண்ணாங்க. ஸோ அவங்க இப்போ இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரதர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வினோத் ஆர் டாண்டி. ஸோ இவர் தான் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சுஷ்லான். ஸோ இவங்க தான் கம்பெனியை பார்த்துக்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிகேட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவங்களுக்கு சுஷானில். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2012 to 13 பார்த்தீங்கன்னா சென்மியான் அப்படின்னு சொல்லப்படுற விண்ட் எனர்ஜி சொல்யூஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பொசிஷனாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸோ ஜெர்மன் பேஸ்டு கம்பெனி. ஸோ அதுவும் லீடிங் ரெனியூவபிள் எனர்ஜி ப்ரொவைடர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கிரீஷ் ஆர் டாண்டி. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் துல்சி ஆர் டாண்டியோட பார்த்தீங்கன்னா பிரதர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் சேர்மனாக இருக்காங்க இந்த கம்பெனியில். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிரணவ் டி டாண்டி. ஸோ இவங்க மிஸ்டர் துல்சி ஆர் டாண்டியோட சன். ஸோ இவங்க நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இந்த கம்பெனியில் இருக்காங்க. ஸோ அடுத்தது ரெனியூவபிள் எனர்ஜி செக்டார் பார்த்தீங்கன்னா குளோபலாக பார்த்தீங்கன்னா ஸோ 2023 பார்த்தீங்கன்னா 3869 ஜிகாவாட் குளோபல் ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி இருந்துச்சு. ஸோ இது 2050 என்ன உள்ள டார்கெட் பண்ணுறாங்கன்னா அரௌண்ட் ஸோ கெப்பாசிட்டி 2050 டிமாண்ட் தேவைப்படுது. காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி நல்லா க்ரோத் இருக்குன்னு வராங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ யூஎனில் பார்த்தீங்கன்னா குளோபல் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கிளைமேட் லீடர்ஸ்லாம் என்ன அக்ரி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2030 பார்த்தீங்கன்னா குளோபல் ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிங் பண்ணணும். ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா 2050 பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா பவர் செக்டரோட கார்பன் எமிஷன் பார்த்தீங்கன்னா டீகார்பனைஸ் பண்ணணும் அரௌண்ட் 90% கிட்ட. ஸோ அப்படின்னு எல்லாரும் வேர்ல்ட் கிளைமேட் லீடர்ஸ்லாம் காம்படிஷனில் அவங்களுக்கு. ஸோ சுஷ்டான் பார்த்தீங்கன்னா ஸோ குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா சைனா 1453. ஸோ 1453 ஜிகாவாட் ஸோ தேர்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா பிரேசில் இருக்காங்க 194. ஸோ ஃபோர்த் பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்காங்க. ஸோ அரௌண்ட் 176 ஜிகாவாட். ஸோ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா
யூஎஸ் சைனா கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டபுள். ஸோ ஒரு 10 டைம்ஸோட. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்டு லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3.3 GW வந்து ரினியூவபிள் எனர்ஜி கன்சப்ஷன் இருக்குது. லைக் விண்ட் கெப்பாசிட்டி அடிஷன்ஸ் இருக்குது. ஸோ விண்டி கெப்பாசிட்டி அடிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கு வந்து அரௌண்ட் 3.3 GW வந்து விண்டி கெப்பாசிட்டி வந்து அடிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்தியாவில் அதோட சுஷனோட இது பார்த்தீங்கன்னா வந்து 32% கிட்ட இருக்குது அதோட மார்க்கெட் ஷேர் இன் டர்ம்ஸ் ஆஃப் விண்டி கெப்பாசிட்டி அடிஷனில். கெப்பாசிட்டி அடிஷன் வந்து இந்தியாவில் வந்து க்ரோ ஆகிட்டே போகுது. ஸோ சுஷான். ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வந்து 74.7 கிட்ட இருக்கு. ஸோ இவங்களோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 2.91 கிட்ட இருக்கு. ஸோ புக் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் எண்டில் தான் இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட பேர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ஸோ இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 59 கிட்ட இருக்கு. ஸோ இந்த சிஸ்வான் ஷேரோட கம்பெனி பி பார்த்தீங்கன்னா வந்து 109 கிட்ட இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி பி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஓவர் வேலிட் தான் இருக்கு. பட் ஆனால் இவங்களோட பிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சுஷனோட வே ஹார்டாக இருக்காங்க எல்லாருமே. ஸோ என்னோட குவார்டர் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜூன் 2021 வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2022, 23, 24 பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 21 வந்து பார்த்தீங்கன்னா 22, 23 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிப்பாக இருக்காங்க. இப்போ 24 வந்து நல்ல ஒரு பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 154 க்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 214, 199. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா 2023 குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிப் வந்திருக்கு. பட் ஆனால் 2024 பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிபிடி பார்த்தீங்கன்னா வந்து 5 crores வந்து பார்த்தீங்கன்னா 2476. ஸோ 2022 ஜூன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸப்ஷனல் ஐட்டம் வந்திருக்கு அதர் இன்கம்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து அந்த குவார்ட்டரில் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 23 பார்த்தீங்கன்னா 101. ஸோ 302. ஸோ லாஸ்ட் 2 ஃபினான்ஷியல் இயர் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பிபிடி வந்து விட்டுருக்காங்க ஆஸ் வெல் அஸ் ஆப்ரேட்டிங் மார்ஜின். ஸோ இவங்க இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா 2020லேருந்து பார்த்தீங்கன்னா 2.9K crores வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7.2K கிட்ட வந்துருக்காங்க இயர் டில் டேட். ஸோ அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிட்டு. ஸோ -856 இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 537, 900, 833, ஸோ 1037. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டீசெண்டாக இருக்குது அரௌண்ட் 16% கிட்ட. ஸோ இயர் ஆன் இயர் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ என்னோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 2020 பார்த்தீங்கன்னா -4 rupees இருந்துச்சு. ஸோ -4 வந்து பார்த்தீங்கன்னா 0 அகைன் -2.28, 0.49. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெடி இன்க்ரீஸ் இல்லை. பட் ஆனால் வந்து ஒரு மைனஸ் வந்து இப்போ தான் வந்து ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் வராங்க. ஸோ கம்மிங் இயர்ஸில் இந்த கம்பெனி கிரேட் பொட்டன்ஷியல் இருந்துச்சுன்னா ஸோ ஏர்னிங் பர் ஷேர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா வந்து ஈக்விட்டி கேபிட்டல், அதாவது பார்த்தீங்கன்னா எங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட வந்து இவ்வளோ மணி ரைஸ் பண்ணுறாங்க, அதாவது ஈக்விட்டி கேபிட்டல். ஸோ ஈக்விட்டி கேபிட்டல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டெடியாக இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அதுலேருந்து தெரியும் எங்களோட ஷேர் ஹோல்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் இந்த கம்பெனியில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இருந்துச்சு இவ்வளோ ஃபினான்ஷியல் இயரா. பட் 2024 மார்ச்ல பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரோயிங்ஸ். ஸோ பாரோயிங்ஸ் ஸோ லாங் டேர்ம் ஆஸ் வெல் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா நல்லாவே டிக்ரீஸ் ஆகுது. ஃப்ரம் 13K crores வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 150 crores கிட்ட வந்துச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோஸ் பார்த்தீங்கன்னா வந்து கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் -133லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 60 crores கிட்ட இருக்கு கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில். ஸோ இது ஒரு குட் திங். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஸோ கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி
ஸோ எவ்வளோ டேஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து அதை வந்து செல் பண்ணி அதுலேருந்து வந்து கேஷ் வந்து அவங்க வந்து ரிட்டீம் பண்ணுறாங்க. அதான் வந்து கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து லோவர் த கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் த பெட்டர். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா அதோட நம்பர் பற்றின இன்க்ரீஸ் அதிகமாகிடுச்சு. பட் ஆனால் ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது ஒரு நல்ல திங். ஸோ ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தீங்கன்னா 25% கிட்ட இருக்கு ஃப்ரம் மைனஸ்லேருந்து. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ லாஸ்ட் 2 ஃபினான்ஷியல் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 1 to 2% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங். பட் ஆனால் எஃப்ஐ ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 2020 வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஃப்ரம் 3% to 19.57%. ஸோ எஃப்ஐ வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஐயும் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் கம்பேர் பண்ணும்போது நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 1%. ஸோ சுஷானோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து மந்த்லி சார்ட். ஸோ லாங் டேர்மாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 2007 பார்த்தீங்கன்னா 396 இருந்துச்சு. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2020 லாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் ₹1 கிட்ட ட்ரேட் ஆயிடுச்சு, 1.7 ருபீஸ் கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வி ஷேப் ரெக்கவரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 74.67 வந்து இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல பவுன்ஸ். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு, செகண்ட் டைம், தேர்ட் டைம். ஸோ ஃபோர்த் டைம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்து ஸோ நல்ல வால்யூமோட பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்து இப்போ வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு ஒரு அப்போர்டு ஜேர்னியில். ஸோ இது வந்து ஸோ ஆல்மோஸ்ட் லைஃப் டைம் கிராஸ் பண்ணி போக நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு இந்த கம்பெனிக்கு. ஸோ இன்னும் ஒரு 2 to 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ டபுள் ட்ரிபிளாக இந்த கம்பெனிக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 200 EMA as well as 50 EMA ஸோ ரெண்டுமே மேலே தான் இருக்கு இந்த ஸ்டாக். ஸோ லாங் டேர்ம் as well as ஷார்ட் டேர்ம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து நல்ல புலிஷாக தான் இருக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் 200 EMA பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்போர் மூமெண்ட் தான் ஃபுல்லாகவே. ஸோ மே 2023 ஸோ ஸ்டில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புலிஷாகவே இருக்கு. ஸோ இந்த வீடியோ வேறு என்ன டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.